श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. पुष्पपद्धति श्लोकं 324. कुसुमेषु समर्पितेषु भक्तैः त्वयि रङ्गेश पदावनि प्रतीमः षटकोपमुनेस्त्वदेकनाम्नः शुभगं यत्सुरभित्वमस्य नित्यम्. பதபதார்த்தம். ஹே ரங்கேஷ பதாவணி, வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவயி உன்னிடத்தில், பக்தைஹி பக்தர்களால், குசுமேஷு புஷ்பங்கள், சமர்ப்பித்தேஷு சத்சு சாற்றப்பட்ட பொழுது, தத்து அந்த, சுரபித்வம் வாசனையை, நித்தியம் எப்பொழுதும், பிரதீமகா நினைக்கிறோம், யது யாதொரு, சுபகம் இன்பமாயிருக்கின்ற, சுரபித்வம் வாசனையானது, துவதேக நம்னகா உன் பெயருள்ள, அஸ்ய இந்த, சடகோப முனேகே நம்மாழ்வாருடையதோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது முன்னாடி சமாக்கியா பத்ததியில் நம்மாழ்வாருக்கும் பாதுகைக்கும் பலவிதமான ஒரு ஒப்புமை உண்டு அப்படிங்கிறது சாய்ச்சிருக்கார் ஏற்கனவே சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் புஷ்ப வாசனையில் கூட ரெண்டு பேருக்கும் ஒப்புமை உண்டு, ஒரே மாதிரி ஒரு ஒற்றுமை உண்டுன்னு சொல்லக்கூடியதாக இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அதாவது நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் அவருக்கு நித்தியமாகவே ஒரு மனம் உண்டு, மகிழம்பூ வாசனை எப்பவுமே அவருக்கு உண்டு அப்படின்னு சாய்ப்பார். மகிழ மாலை மார்பினன் அப்படின்னு அவரே சாய்ச்சிருக்க. அது இல்லாமல் ஆளவந்தார் வகுலாபிராமம் அப்படின்னு சாய்ச்சிருக்கார். நம் சுவாமியே இதில் எதிராஜ சப்ததியில் சொல்லும்போது வகுளமோத வாசித்தம் அப்படின்னு அந்த அவருக்கு அந்த மகிழம்பூவோட அந்த வாசனையானது எப்பவுமே உண்டு, வகுளம்னு சொல்லப்படுற மகிழம்பூ வாசனையானது எப்பவுமே உண்டு அப்படின்னு பெரியவா சாய்ப்பார். அவருக்கு அதாவது அவர் நம்மாழ்வார் ஜனிச்சதுலேருந்து பிறவியிலேருந்து ஒரு பால் மாதிரி எதுவுமே சாப்பிடாம, அன்ன ஆகாரம்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த பகவத் குணானுபவமே அதுதான் முக்கியம் அப்படின்னே வளர்ந்தவர் அவர் பல காலத்துக்கு. அப்போ மதுரகவி ஆழ்வார் மாதிரி பக்தர்கள்லாம் சேர்ந்து அவர் ஆசிரியிச்சு அவர் நித்தியமான மனமுடையவர் அப்படின்றது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு அந்த வாசனையே மாறாத மகிழம்பூ மாலை. மகிழம்பூ மாலைன்றது ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப காலத்துக்கும் இருக்கும். அது அந்த மகிழம்பூ மாலையை சமர்ப்பித்து அவர் எப்பேற்பட்டவர்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகிழம்பூ மாலையை சமர்ப்பிப்பா. அதனால எப்பவுமே அவருக்கு அந்த வாசனையானது உண்டு. இப்போ நம் சுவாமி இங்கே என்ன சாய்க்கிறார், அவருக்கு எப்படி நித்தியமாக அந்த வாசனை உண்டோ அதே மாதிரி பாதுகையே உனக்கும் நித்தியமாக அந்த வாசனை உண்டு அப்படிங்கிற. அந்த நித்தியமாக வாசனை பாதுகைக்கு எப்படி வருதுன்னா, இப்போ நம்ம முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம், எப்படி எல்லாரும் பூக்களை சமர்ப்பிக்கிறா, அந்த பூக்கள் எப்படி பாதுகை அடையிறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதனால் எப்பவுமே பாதுகைக்குமே அந்த புஷ்ப வாசனைன்றது உண்டு, ஆழ்வாருக்குமே அந்த புஷ்ப வாசனைங்கிறது உண்டு. இது இந்த ஸ்லோகத்தோட கருத்து. இதில் ஒரு பதப்பிரயோகம் என்னென்னா சுரபித்வம் அப்படின்னு. சுரபித்வம் அப்படின்றது வாசனைன்றதை அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவதைகளுடைய தாரதமியத்தை காட்டுறது. அதாவது எல்லாருமே ஒன்று கிடையாது, எல்லாரை காட்டிலும் பெருமாள் உயர்ந்தவர், எல்லா தேவதைகளும் ஒன்று கிடையாது, சமம் கிடையாது அப்படிங்கிற அந்த சுரபித்வம், தேவதைகளுக்கு நடுவில் இருந்து பெருமாள் பரதத்துவம்னு நிர்தாரணம் பண்ணக்கூடிய அந்த சுரபித்வமானது ஆழ்வாருக்கும் உண்டு, பாதுகைக்கும் உண்டுன்ற அந்த சாமியத்தையும் இதன் மூலமாக சுவாமி சாய்க்கிறார். அதாவது தேவதாந்திர சம்பந்தம் தனக்கு கூடாது அப்படின்னு ஒரு முழு தசகமே இருக்கும். திருவாய்மொழியில் அந்த ஒன்றும் தேவுன்ற தசகத்தில் எடுத்தோன்னா அந்த தசகம் முழுக்கவே அப்படி தான் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான பாசுரமாக பெரியவா சாய்க்கிறது என்னென்னா, ஏன்னா இது 2 தடவை சேவிப்பா, இதை சேவிக்கிற இடத்துல எல்லாம் 2 தடவை சேவிப்பா. இலங்கித்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்ற நுண் தெய்வமுமாகி நின்றான் மலிந்து செந்நெல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே அப்படின்னு. எல்லாமா இருக்கிறது யாருன்னா பெருமாள் தான். இது மாதிரி அந்த தசகம் முழுக்கவே பார்த்தோன்னா நிறைய இருக்கும். பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே அப்படின்னு இருக்கும்.
ஆக எல்லா தேவர்களையும் ஒன்றா சொல்லக்கூடாது. அதில் பரம புருஷார்த்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பரதத்துவமான பெருமாள் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் சமம்னு சொல்லக்கூடாது, அதற்கும் மேற்பட்டவர் அப்படிங்கிறத இந்த தேவதாந்திர சம்பந்தம் தனக்கு வேண்டான்னு ஆதிபிரான் நாராயணன்னு நிரூபித்தவர் யாருன்னா திருவாய்மொழியில் வந்து நம் ஆழ்வார் வந்து அதை பறைசாத்திருப்பார். ஆக இப்போ அவருக்கும் அந்த சுரபித்வம் அப்படிங்கிறது அவருக்கும் உண்டு. இது பாதுகைக்கு நிச்சயமாகவே உண்டு. பாதுகைன்றவ வந்து பெருமாளோட திருவடிக்கே பத்னியாக இருக்கிறவோ. ஆக அவளுக்கு இன்னொரு தெய்வங்களோட சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரியான சம்பந்தம் வேறு தெய்வங்கள்கிட்ட கிடையவே கிடையாதுங்கிறதுனால அந்த சுரபித்வமானது ஆழ்வாருக்கும் உண்டு, பாதுகைக்கும் உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் 2 பேருக்கும் வாசனையும் உண்டு. இந்த சுரபித்வம்ன்றதுக்கு 2 அர்த்தம். ஒன்று வாசனை, அது ஆழ்வாருக்கும் உண்டு, பாதுகைக்கும் உண்டு. சுரபித்வத்துக்கு இன்னொரு அர்த்தம் தேவதைகளுடைய தாரதமியத்தை காட்டுகையை, அது ஆழ்வாருக்கும் உண்டு, பாதுகைக்கும் உண்டுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த சாமியத்தை, சமாக்கியா பத்ததியில் சொல்லப்படாத இன்னும் ஒரு சாமியத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு புரிய வைக்கிறார். அடியே இந்த ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு அழகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே புஷ்பத்தோட பேரே சொல்லப்படலை. ஆனால் வியாக்கியாத்தாக்கள் எல்லாருமே எடுக்கிறது என்னென்னா அந்த மகிழம்பூ அப்படிங்கிறது தான். ஏன்னா இது நம்மாழ்வாரோட சாமியத்து சொல்லப்பட்டதுனால இங்கே நம் சுவாமி புஷ்பத்தோட பெயரே சொல்லலை, வாசனையை மட்டும்தான் சொல்கிறார். ஆக புஷ்ப பத்ததினா பூவை தான் சொல்லணும்னு இல்லை, அதுலேருந்து வர வாசனைகளை வச்சு கூட அவரால் ஸ்லோகம் எழுத முடியும். பூ பேரை சொல்லி தான் எழுதணுங்கிறது இல்லை. ஆக அந்த மாதிரி இந்த 2 பேருக்குமே இருக்கக்கூடிய வாசனையை வச்சே சுவாமி இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுக்குறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.